இரவு முழுவதும் தேத்தாங்கொட்டை தண்ணியில ப்ராசஸ் பண்ணி 6 மாசம் கழிச்சு போறாங்க. எல்லா கடையிலையும் நாட்டு சர்க்கரை கிடைக்கும்னு போர்டு இருந்துச்சு. கீழ் தண்ணி செடிக்கு உரம், மேல் தண்ணி மனிதனுக்கு உரம். இதாங்க புளிடி இல்லையா? இல்ல. லெமன் டீ இல்ல. என்ன டீ இருக்கு அப்படி 3 வருஷம். ஐயோ அதுவா ஓடி. சிம்பிளா சொல்லிட்டா, இனிமேல் நீங்க எந்த வேலை குடிக்க பெண்களுக்கு ஒண்ணு குழா தண்ணி இருக்கு, இல்லைன்னா பாட்டு ரெண்டுதான் இருக்கும். ஒண்ணு குழா கவர்மெண்ட் கொடுக்குது, இல்லைன்னா கிணத்துல வைக்கிறோம், இல்ல போரிங் போடுறோம், இல்ல ஆத்துதான் குளத்துல எடுக்கிறோம். ஏங்க எந்த தண்ணி வேணா குடிங்க, பட் கண்டிஷன் அதெல்லாம் கவனிச்சுங்க. அந்த தண்ணிய நைட்டு மண் பானையில ஊத்தி வச்சிருங்க. நைட்டு ஃபுல்லா மண் பானையில என்ன ஆகும்? அது ப்ராசஸ் நடக்குமா? அந்த மண் பானைக்குள்ள காப்பர் பாட்டில போட்டுருங்க, இல்ல காப்பர் தகட போட்டுருங்க. தனியா காப்பர் பாட்டில ஊத்த வேண்டாம். ஒரு சின்ன காப்பர்ல இருக்கிற ஏதோ பொருள் இருக்குல்ல வீட்டுல, பாட்டில் மூடி ஒரு விளக்கு ஏதாவது ஒண்ணு காப்பர் பொருளை மண்பானைக்குள்ள போட்டுட்டா காப்பர் வேலை செய்யுமா? மண்பானை வேலை செய்யுமா? பானைக்குள்ள ஊத்தும் போது வெள்ளை துணியில ஊத்தி விட்டுருங்க, அப்ப அது வேலை செய்யுமா? அடுத்தது நாட்டு மருந்து கடையில போய் தேத்தான் கொட்டைன்னு கேளுங்க. கொட்டை, தேத்தான் கொட்டை 50 ரூபாய்க்கு இவ்வளவு கிடைக்கும். மஞ்சளா இருக்கும், புளியங்கொட்டை மாதிரி. வாங்கிட்டு அந்த மண்பானை இருக்கு இல்லையா, மண்பானை ஃபுல்லா தண்ணி ஊத்தி கையில ஒரு ஒரே கொட்டை எடுத்து தண்ணிக்குள்ள கையை முக்கி அந்த ஓடு இருக்கு இல்லையா, ஓடுல உரசணும். அந்த காலம் சுத்துவாங்க, உரசனா போகும். உரசனா என்ன ஆகும்? உரசம் போனது அந்த பவுடர் தண்ணியில கலக்குமா? தேத்தான் கொட்டை மட்டும் தண்ணியில கலக்கிட்டு நைட்டு தூங்கிடுங்க. இரவு முழுவதும் தேத்தான் கொட்டை தண்ணியில ப்ராசஸ் பண்ணி கெட்ட புகையெல்லாம் கீழே கொண்டு வந்துருங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா பானையில கீழ் தண்ணி கெட்டது, மேல் தண்ணி நல்லது. மேல் தண்ணிய வேற பாத்திரத்துக்கு மாத்திருங்க, கீழ் தண்ணிய செடிக்கு ஊத்திருங்க, செடி நல்லா வரும். கீழ் தண்ணி செடிக்கு உரம், மேல் தண்ணி மனிதனுக்கு உரம். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. ஏங்க இந்த டெக்னிக்கை நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், காரைக்குடி, தேவக்கோட்டை, நாட்டரசன் கோட்டை போன்ற ஊர்களில் இப்பொழுதும் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பண்றாங்க சில வீட்டுல. ஏங்க இங்க இருக்கிற யாராவது உங்க வீட்டுல தேத்தாங்கோட்டை ஓசனம் இருக்கீங்களா? கை தூக்கலாங்களா? பாருங்க, இதெல்லாம் மறந்துட்டுங்க, மீண்டும் அதை கொண்டு வருங்க. ஏழை நம்ம கெட்ட விஷயம் அழிஞ்சிருச்சு, நம்ம கேட்கறது இல்லைங்க. இப்போ எல்லாரும் கடைக்கு போய் செக்கு எண்ணெய் கொடுங்கன்னு கேட்டவுடனே செக்கு எண்ணெய் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஒரு மாட்டாங்களா இல்லையோ, எல்லாருமே கேட்கும் போது எல்லா டீ கடையிலையும் நாட்டு சக்கரை டீன்னு தனியா 10 ரூபா சேர்த்து வாங்குறாங்களா இல்லையா? இதெல்லாம் எப்படி வந்துச்சு? நாம கேட்டா கிடைக்கும். அப்ப என்ன சொல்றோம்னா, இந்த ஊரை மாத்தணும்னா நீங்க மளிகை கடையில போய் சத்தமா கேட்கணும், தேட்டாங்க கொட்டை இருக்கா அப்படின்னு. இல்ல அப்படி வந்துடணும். அன்னைக்கு நைட் தூங்கக்கூடாது, வாங்கி வைக்கணும். எப்படிதான் பண்ணுவேன்? ஒரு பழ கடைக்கு போவேன், பெரிய பழ கடையா இருக்கும், சத்தமா பேசுவேன், 2 கிலோ கிரேப் கொடுங்க அப்படிங்க, 2 கிலோ திராட்சை கொடுங்க. எல்லாரும் கேட்கற மாதிரி கத்தல் வேணுங்க, இன்னும் பிரச்சனை கொடுத்தா போறோம். அவங்க 2 கிலோ பேக் பண்ணுவாரு, சத்தமா கேட்பேன், இது என்னங்க அப்படிங்க, இது சீரியஸ் அப்படிப்பாரு. ஐயோ வேண்டாம் அப்படிப்பாரு. திருப்பி பார்ப்பாங்க, சீரியஸ் சாப்பிட்டா நானும் சீரியஸ் ஓடிடுவேன். சீரியஸ் சாப்பிட்டா நாமளும் சீரியஸ் ஆயிருவோம்னு கத்தனா எல்லாரும் வாங்கினவங்களா கை வச்சு பேசாம பார்ப்பாங்க, குடும்பம் ஓடி வந்துடும். டீ கிடைக்கா? டீ இருக்கா? இருக்கு சொல்லுங்க. ஹலோ இதுக்கு என்ன டீ அப்படின்னு கேட்டேன். டீ தாங்க. புளி டீ இல்லையா? இல்ல. லெமன் டீ இல்ல. என்ன டீ இருக்கு அப்படின்னு 3 வருஷம். ஐயோ அதுவா ஓடி வந்துடும். வாங்கினவங்களா கை வச்சிருப்பாங்க, பார்ப்பாங்க, குடிக்கவே முடியாது, போக முடியாது. இப்படி மணி வந்த மாதிரி தான் பண்ணிட்டே இருக்கு. பஸ்ல உட்காந்து ஆமா சௌக்கியமா கேட்ட மாதிரி மண்ணு போகணும். ஊருக்குள்ளதான் பண்ணி புரிஞ்சுக்குங்க. இலங்கையில பாவநெல்லை அப்படிங்கிற ஊருக்கு நான் போயிருந்தேன். ஒரு நாள் ஒரு 500 முஸ்லீம் பெண்கள் கிளாஸ், அடுத்த நாள் 500 முஸ்லீம் ஆண்கள் கிளாஸ் முடிச்சு வந்துட்டேங்க. 6 மாசம் கழிச்சு போறாங்க. எல்லா கடையிலையும் நாட்டு சர்க்கரை கிடைக்கும்னு போர்டு இருந்துச்சு. இந்த 500 பேரு போய் நாட்டு சக்கரை கேட்டிருக்காங்க. ஊரே நாட்டு சக்கரை வந்துச்சு. நம்ம போய் கேட்டா வைப்பாங்க. எது தெரியுமா சொல்றேன், தேத்தான் கொட்டை பல கடையில் இல்லைங்க, அதை கொண்டு வாங்க, போய் கேளுங்க. தேத்தான் கொட்டை உரசுங்க, தண்ணி சுத்தமா இருக்கும். தேத்தான் கொட்டைய
கார்த்திகை தீபம் இருக்கு இல்லையா, கார்த்திகை விளக்கு, அது தண்ணி ஊற்றி உரசுங்க. அதை கொண்டு போய் நைட்டு சிம்டெக்ஸ் டேங்க்ல மேல ஊத்திட்டு வந்துருக்கேன். சிம்டெக்ஸ் சுத்தமாக தேங்காய் கொட்டையை ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு போய், 1/2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு போய் மேல தொட்டி இருக்கு இல்லையா, அதை போட்டுருங்க. அந்த காலத்துல கிணறு இருக்குல்ல, கிணறு 5 கிலோ தேங்காய் மட்டும் கொட்டிடுவாங்க. தண்ணி சுத்தமாயிட்டு இருக்குங்க. நிறைய டெக்னிக் இருக்குங்க தேங்காய் மட்டும் வச்சு. இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. இது மட்டும் இல்ல, நிறைய டெக்னிக் இருக்கு. பயோ என்சைம் ஒரு திரவம் இருக்கு, அது எப்படி தயாரிக்கிறதுன்னு அப்புறமா சொல்லி தருவாங்க. நாளைக்கு 1000 லிட்டர் தண்ணியில 1 லிட்டர் ஊத்தினா போதும், தண்ணி சுத்தமாயிடும். பயோ என்சைம் கம்மி வேலை தான், நீங்களே செய்யலாம். அதை சொல்லி தருங்க. இந்த சாம்பல் இருக்கு இல்லையா, இந்த ராக்கெட் அடுப்புன்னு யூடியூப்ல போட்டிருப்பேன், ராக்கெட் அடுப்புன்னு. அதுல வர சாம்பல் எடுத்து தண்ணியில போட்டா போகுங்க, தண்ணி அல்கலைனா மாறுங்க. சாம்பல் தண்ணி நல்லதுங்க. விறகு எடுத்து இருக்குல்ல, அதுக்கு கீழே சாம்பல் வருதுல்ல, அது தண்ணியில போட்டா தண்ணி சுத்தமாயிருங்க. படிகாரம் இருக்கு இல்லையா, படிகாரம் தண்ணியில போட்டா சுத்தமாகுங்க. வெட்டி வேர் போட்டா சுத்தமாகும். முருங்கை விதை பொடி போட்டா சுத்தமாகும். கொய்யா மர கட்டை இருக்குல்ல, தோல் சீக்கி தண்ணிக்குள்ள போடுங்க, தண்ணி சுத்தமாயிடும். நெல்லிக்காய் மர கட்டை இருக்குங்களா, அதை வெட்டி தண்ணிக்குள்ள போடுங்க. ஏங்க இப்படி 1000 ஐடியா இருக்குங்க. 1001வது ஐடியா தான் பியூரிட்டி. நம்ம தாத்தா பாட்டி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நாட்டு மருந்து கடைக்கு போய் கேளுங்க, தண்ணி எப்படி சுத்தம் பண்றது, 4 ஐடியா கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஐடியாங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன், பெருசா பண்ண வேண்டாம். வெள்ளை துணி, மண்பானை, காப்பரு, தேத்தான் கொட்டை, பயோ சிம்பிளா இருக்கா இல்லையா, சாண்ட் ஃபில்டர் சிம்பிளான இருக்கு. ஒரு முறை செஞ்சுட்டா போதுங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாழ்நாள் பயன்படுத்தலாங்க. அதனால இனிமேல் நமக்கெல்லாம் நல்ல தண்ணி கிடைக்கிறதே இல்லைங்க. நீ சொன்னா கேளுங்க, தண்ணியில தான் வைத்தியம் இருக்கு. என்னடா சாப்பிட்டாலும் தூங்கினாலும் தண்ணியில அவ்வளவு நோய் வருதுங்க, தண்ணி வருதுங்க. அதனால இனிமேல் தண்ணிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பாருங்க, சாப்பாட்டுக்கு 2 மணி நேரம் பேசணும், தண்ணிக்கு 1 மணி நேரம் பேசுறேன். தண்ணி மருந்துங்க, தண்ணி ஒழுங்கான என்ன வியாதி வருங்க. அதனால இனிமேல் மழை நீரை சேகரிக்க ஆரம்பிங்கள். ஆக்சுவலா இனிமேல் கவர்மெண்ட் தண்ணியெல்லாம் கொடுக்காது. ஒரு விஷயம் தெரியுமா, கோயம்புத்தூர் தண்ணியை பிரான்ஸ் கம்பெனி விலைக்கு வாங்கிடுச்சு, ஈரோடு வாங்கியாச்சு, சென்னை அக்ரிமெண்ட் போட்டாச்சு. இனிமேல் சுவிட்ச் கம்பெனி கிட்ட மட்டும் நீங்க வாங்க முடியும். சுயஸ் பிரெஞ்சு கம்பெனி அவங்க தான் தண்ணி கொடுப்போம். அவங்க கொடுக்கறது எப்படி தெரியாதுங்க. அதனால எல்லாரும் வீட்டுல மரியாதையா சொல்ற மழை நீரை சேகரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. மழை நீர்ல 16 விதமான சத்து பொருளை கலக்கிறது எப்படின்னு அடுத்த மாசம் யூடியூப்ல போட போறேன். உங்க மொட்டை மாடி இருக்கீங்களா, அது சில ப்ராசஸ் வேணும். சில ப்ராசஸ் செஞ்சு மொட்டை மாடி தண்ணி அங்கேயே தாது குறையெல்லாம் கலந்து அப்படியே பைப்ல கொண்டு போய் எல்லாரும் வீட்லயும் மொட்டை மாடியிலயோ கீழேயோ நிறைய 1 லட்சம் லிட்டர் பெரிய டேங்கா கட்டி சூரிய வெளிச்சமே உள்ள போகாம, ஏன்னா சூரிய வெளிச்சம் உள்ள போனா மழை நீர் கெட்டு போயிடும். கப்புன்னு அடைக்கிற ஏரியால மழை கொண்டு விட்டுட்டீங்கன்னா நீங்க எப்படி மழை வருங்க, ஃபுல்லா நிறைச்சிட்டு உங்க வீட்டுக்கு மெட்ரோ வாட்டர் கிடைக்காது கூட 3 மாசம் மட்டும் குறைக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டீங்கன்னா இனிமேல் கவர்மெண்ட் நம்பவே வேண்டியது. அதே மாதிரி சோலார் போட்டீங்கன்னா வீட்டுக்கு கரண்டே வேண்டாம். இபி கட்டு, டிடபிள்யூ கட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணலாம்.